ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். டுடே ரெசிபி என்னென்னா, நம்ம வந்து வெளியில் கடையில் காசு கொடுத்து வாங்காமல் வீட்டிலே சிக்கன் 60 பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதா நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் வந்து 1 கப் அரிசி மாவு, 1 கப் மைதா மாவு, 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து கஸ்தூரி மேத்தி இலைகளை சேர்த்தோம்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். அவ்வளோதாங்க, இது எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிக்கலாம். கலக்கிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்து அந்த பாக்ஸில் வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ தேவைப்பட்டாலும் நம்ம எடுத்து வந்து நம்ம தேவைப்படுறப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வீட்டில் சிக்கன் வாங்குறீங்களா, 65க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை காலிஃப்ளவர் பக்கோடா செய்யணுமா அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஃப்ரைக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து காலிஃப்ளவர் 65 தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ ஸ்டோரேஜ் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பவுடரை வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் வந்து தேவையான அளவு வந்து அந்த கலக்கின பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ½ லெமன் புழிஞ்சிக்கிட்டு ஏற்கனவே வந்து காலிஃப்ளவரை ஹாட் வாட்டர் போட்டு டிப் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் அதோடு சேர்த்து தேவையான உப்பு பத்தலைன்னா நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ போட்டு பிசைஞ்சு வச்சு ஒரு ½ அன் ஹவர் ஊறினதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்தோம்னா ஹோட்டல் டேஸ்ட்டில் நல்லா வீடே ஸ்மெல்லாக மணக்கிற மாதிரி இந்த காலிஃப்ளவர் சூப்பராக இருக்குங்க. ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் கடாய் சூடானதும் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுமே நம்ம கலக்கி வச்ச காலிஃப்ளவர் மசாலாவை போட்டு நம்ம வறுத்துக்கிட்டோம்னா அவ்வளோதாங்க, சுவையான காலிஃப்ளவர் 65 தயாருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. இதோட கொஞ்சம் ஆனியன் வந்து நைஸாக கட் பண்ணி அதில் மேலே தூவிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கடையில் விற்கிற டேஸ்ட்டு மாதிரியே வீட்டிலே இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.